ராமர் கிட்ட அனுமன் ஏன் வைகுண்டம் வரமாட்டேன்னு சொன்னாருன்னு தெரியுமா? பகவான் விஷ்ணுவோட அவதாரங்கள்லயே மிக முக்கியமான அவதாரமா இருக்கிறது தான் ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும். இந்த ராம அவதாரத்துல பல அற்புதங்களை செஞ்சு எல்லாரோட மனசுலயும் நீங்காத இடத்தை பிடிக்கிறாரு ராமர். ராமர் இந்த பூலோகத்துல அவரோட ஆயுட்காலம் முடிஞ்சதும் வைகுண்டம் புறப்பட தயாராகிறாரு. அப்போ அயோத்தியில பாயிர சரையு நதிக்குள்ள இறங்குன ராமர் அவரோட சேர்ந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ராமரோட மிக முக்கிய சேவகனான அனுமன் மட்டும் வராம தனியா நிக்கிறாரு. ராமர் அனுமன் கிட்ட, ஆஞ்சநேயா, நீ என்னுடன் வரவில்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அனுமர், இல்லை ராமபிரானே, வைகுண்டத்தில் அமிர்தமும் ஆனந்தமும் சுக அனுபவங்கள் என அனைத்தும் குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனால் அங்கு ராமநாமம் கேட்க வாய்ப்பே இல்லையே. ராமநாமத்தின் ஆனந்தம் இல்லாத வைகுண்டத்தில் இருப்பதை விட ராமநாமம் கேட்கும் இந்த பூலோகத்தில் இருப்பதே மேலானது. அதனால் நான் பூமியிலேயே நிரந்தரமாக தங்கி நலன் தரும் ராமநாமத்தை சொல்ல போகின்றேன், கேட்கவும் போகின்றேன் அப்படின்னு ராமர் கிட்ட சொல்றாரு. ஒரு தூதனாக, வீரனாக, மதியுக மந்திரியாக அனுமன் இருந்தாலும் கூட அவருக்கு ராமரோட திருவடிகளை தாங்கி நிற்பதுல தான் அலாதி சந்தோஷம்.